இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர? ஒன்றும் இல்லை, விடு. ஒன்றும் இல்லைன்னா எப்படி விடுறது? ஏதாவது இருக்கணும்ல. ஆமா, ஏதோ ஒன்று இருக்கு, விடு. ஆமாண்டி, அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உயிரை வந்து வாங்க வேண்டியது. ஐயோ ராமா, ப்ளீஸ், நான் எதுவும் பேசவே இல்லை இனிமே. விடு. ப்ளீஸ் டி, ஆனா உன அழாத. சரி, என்னை இங்கே இறக்கி விட்டுரு, நான் அப்படியே போயிடுறேன். எப்பா சரிடி, ஜிப். இனிமே நான் எதுவுமே சொல்ல. உன் கூட வாழறதுக்கு சாகலாம். ஏய் அரவிந்த், நம்ம எங்கடா இருக்கோம்? இவ்வளோ டார்க்கா இருக்குன்னா கன்ஃபார்மா உங்க அப்பா வீடா தான் இருக்கும். அவர் தான் பெயிண்ட் அடிக்க காசு இல்லாம வீட்டு செவரை கரியாக விட்டுருப்பாரு. அரவிந்த், எங்க அப்பா பத்தி மட்டும் தப்பா பேசாத. சரிதா போடி, பெரிய பொல்லாத அப்பா. மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு சிக்கன் எடுத்து வைக்க தோணுச்சா? அன்னைக்கு ஃப்ரைடே எங்க வீட்ல வெஜ். ஓகே, வெட்னஸ்டே போனோம். அன்னைக்கு அது எங்க அம்மா விரதம் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு செலவாகக்கூடாதுன்னு விரதம் இருந்துட்டு என்ன வம்பு கிழிக்கிற நீ? ஏய் அரவிந்த், உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன விளையாடுறியா? என்ன ஓவரா பேசிட்டே இருக்க? மூக்க பேத்துறோம் நீ பாத்துக்கோ. பாட்டுக்கு. டேய், நான் இங்க ஒருத்தன் இருக்கேன்னு தெரியாத அளவுக்கு சண்டை போறாங்க பத்தியா? நீங்க இருக்கீங்கன்றக்காக சண்டை நிறுத்தணும்னா கீழே யாருமே சண்டை போடக்கூடாது. வாய் உனக்கு அதிகமா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதடி. பாத்துக்க. வேணாம். ஃபர்ஸ்ட் இவங்களை என்னன்னு கவனிச்சிட்டு வரேன். ஒரு லிமிட் இருக்கு. டேய் கைஸ், சான்ஸே இல்ல. பேத்தாம போ. அடே, couples, முடியவே முடியாது. கண்டிப்பா முடியாது. இஷ்டத்துக்கெல்லாம் கண்டிப்பா முடியாது. வாய மூடு. இதுக்கு மேல என்னால உன் டார்ச்சர்லாம் அனுபவிக்க முடியாது. என்ன பாஸ் இது? சொல்லிருக்கேன், பேசாதேன்னு. உமன்ல எப்பவுமே அதான் என்னோட பவர் ஜாஸ்தியா இருக்கு. நான் பேசவா உங்க அப்பா அம்மா பத்தி? ஹலோ டாக்டர், பேசவா? சொல்லு. நீங்க யாரு? அரவிந்த் ஏன் பாஸ்ல இருக்கான்? அவன் பாஸ் ஆனதே உனக்கு இப்பதான் தெரியுமா? ப்ளே. எல்லாம் உன்னை படைச்ச அந்த கடவுளை சொல்லணும். விளக்கென்ன? இங்க தான் சார் இருக்காரு. டேய், சார், நீங்க யாரு? இவங்க அப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தீங்களா? ஏய், இது எங்க அப்பா வீடே இல்லடா. கரெக்ட்டா சொன்ன. இது உங்க சித்தப்பாவோட குடவுன். ஐயோ கடவுளே, நீங்க தான் பாஸ் அது. தெரியும். டேய் கப்பிள்ஸ், உங்களுக்கு இன்னுமா புரியல? நீங்க இப்ப அப்பர் வேர்ல்ட்ல இருக்கீங்க. அப்படின்னா டாப் ஃப்ளோரா? நோ, கடவுளின் ஃப்ளோர். அப்போ நாங்க எஸ், யூ கைஸ் ஆர் டெட்டா. ஏய் அரவிந்த், அரவிந்த், காட், திரும்ப ஏன் இவனை பாஸ்ல போட்டீங்க? நான்லாம் இல்ல, அவனே ஆயிட்டான். டேய் இந்தடா. யோ காடே, ஏன் நாங்க இங்க இருக்கோம்? நீ தானப்பா கேட்ட? நான் கேட்டனா? ஆமா, பைக்ல கேட்டியே, மறந்துட்டியா? உன் கூட வாழறதுக்கு சாகலாம். யோ யோ யோ, சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கேட்டிருப்பேன், அப்ப எதுவுமே பண்ணல. அதெல்லாம் விட இது ஈஸி. அதான் கடவுள்னு பாக்குறேன், இல்லனா அவ்வளவுதான் உன்னை. சரி சரி, காம் டவுன். இப்போ ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? எது இஷ்யூ இல்லையா? ஆமாங்க, இப்போ உங்க மறுபிறவி கொடுத்து திரும்ப கீழே அனுப்பிடுவோம். ஏன்? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் தானே இப்போ வாழ்ற வாழ்க்கை பிடிக்கவே இல்லைன்னு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இதுல அடிக்கடி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவீங்களே, என்னடா அது? அதான் தெரியாம இந்த மிடில் கிளாஸா பிறந்துட்டோம். ஆஹா, கரெக்ட். அதான் உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கலாம்னு. சார், சார் அது என்னம்மா, உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு மறந்துருச்சா? சரி, நானே காட்டுறேன். அப்படியே கீழே பாருங்க. அதித்தி, என்ன ஹால்ல ஃபேன் ஓடுது, டிவி ஆன்ல இருக்கு? தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். அதுக்கு ஆஃப் பண்ணிட்டு போக மாட்டியா? கரண்ட் பில் எவ்வளவு ஆகுது? சாரி. டேய், என்னடா பண்ற? ஆயில் வேஸ்ட் ஆயிரும்ல. மூடி வச்சிருக்கான். ஒரு பேல்ல. ஏய், நான் இன்னும் அரைச்சே முடிக்கலடா.
இவனை வச்சுட்டு. ஹலோ ஹலோ அரவிந்த், ஏய் நான் உள்ளதாண்டா இருக்கேன். ஏன்டா ஒரு 2 செகண்ட் கரண்ட் ஆன்ல இருந்தா என்னடா ஆக போகுது? சார் ஒரு யூனிட் 7 ரூபாய். ஹவுஸ் ஓனர் அநியாயத்துக்கு கொள்ளையடிக்கிறான். அப்ப வேற வீட்டுக்கு போ. சென்னையில யங் கப்பிள்ஸ்க்கு வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் பேச்சுலர்ஸ் தானே வீடு கிடைக்கிறது கஷ்டம். இப்ப அவங்களுக்கு கூட கிடைச்சிருது. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தரமாட்டான். ஏன் சொந்தக்காரங்க வந்து போறாங்களாம். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு அனாதையா இருக்க முடியும்? கரண்ட்டுக்கு சொல்றீங்களே, அவன் படத்துக்கு போறதுக்கு ஒரு அக்கப்போர் பண்ணுவான் தெரியுமா? ஹேய், எங்க போகடி ரெடியா இருக்க? எங்கயா அரவிந்த், மறந்துட்டியா? என்னத்த? கன்ஃபார்ம். நான் மறந்தது இருக்கணும்டி. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ சொல்லு. அரவிந்த், இன்னைக்கு படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னல. ஓ ஷிட். என்னடா அதான் நீயே சொல்றியே, மறந்துட்டேன். வெறுப்பேத்துற அரவிந்த் நீ. இரு நானே பாக்குறேன். டிக்கெட்ஸ் இருக்கான்னு பாக்குறேன் ஆன்லைன்ல. ம். என்னடா டிக்கெட் 400, பெட்ரோலுக்கு ஒரு 200, ஐயோ பார்க்கிங்க்கு ஒரு 150, ஸ்நாக்ஸுக்கு ஒரு 400, அப்படி இப்படி பார்த்தா 1000 ரூபாய் வந்துருமே. அதித்தி, என்னடா புக் ஆயிடுச்சா? டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்மா? ஹவுஸ்ஃபுல்லா? ஆமா. எப்படி? படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகுது. ஆரம்பத்துல புக் பண்ணதான் டிக்கெட் சார்ஜ் ஜாஸ்தி ஆகும். ஹவுஸ்ஃபுல்னு சொன்ன, இப்பயுமா? அது நம்மள மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதான். அது எப்படி நம்மள மாதிரியே எல்லாரும் வெயிட் பண்ணி போவாங்க? எப்படி சொல்றது? இந்த பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு லீவ் முடிஞ்சோடனே கிளம்புவாங்க. ஆனா நம்ம ஒரு நாளுக்கு அப்புறம் தள்ளி போலான்னு போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னா ஊரே அன்னைக்கு தான் கிளம்பணும்னு நிக்கும். அந்த மாதிரி தான். அப்படியா? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அச்சோ, இரு, என்னோட லேப்டாப்ல 2 படம் ஏத்திட்டு வந்திருக்கேன். ஒண்ணா உட்காந்து பார்க்கலாமா? சரி ஓகே, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அப்பா, இந்த மிடில் கிளாஸா பிறந்ததுக்கு. அப்பனா அன்னைக்கு டிக்கெட் இருந்துச்சா? காசாகும் தான் போலையா நம்ம? அது வந்து தி. ஏய், அது எப்படி உன்கிட்ட எப்பவுமே காசே இருக்க மாட்டேங்குது? அன்னைக்கு நான் சீட்டுக்கு காசு கேட்டப்போ என்ன அசிங்கப்படுத்தின. நான் என்னடி பண்ணேன்? டேய், எனக்கே தெரியும். வேணும்ட்டே பண்ணல. கரெக்ட் தான், பட் பண்ணல. அதித்தி. செம்ம டயர்ட்ரி. அப்படியா? ஆஃபீஸ்ல. ஏய், மளிகை கடையில இருந்து பொருள்லாம் வாங்க சொன்னேனே, எங்க அது? நம்ம வீட்டுக்கே டைரக்டா டோர் டெலிவரி பண்ண சொல்லிட்டேன். டோர் டெலிவரியா? 100 ரூபாய் கேக்குறாரு அவர். அதுக்கு 100 ரூபாய் தானடி, விடு. அது சரி. எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். எதுக்கு? இல்ல, அர்ச்சனா அக்கா கேட்டாங்கன்னு சீட்டு போட்டேன், அதுக்கு தான். ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையாடி? 1 லட்சம் ரூபாய் சீட்டு, 5 லட்சம் ரூபாய் சீட்னு இருக்கிற எல்லா டிஜிட்லயும் ஒரு சீட்டு. இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன்? நமக்காக தானே பண்றேன். வர்ற காசுல செலவு போக மிச்ச பேலன்ஸை சேர்த்து வச்சாலே போதும். எது? உனக்கு வர 35,000 ரூபாயில இஎம்ஐ எல்லாம் கட்டி பேலன்ஸ்ல நான் குடும்பம் நடத்தணும். சொல்லுவடி, நல்லா சொல்லுவ. வேலைக்கு போயிட்டு வரவனுக்கு தானே தெரியும் அதோட அருமை. இப்ப என்ன சொல்ல வர? வேலைக்கு போகாம நான் வீட்ல உட்கார்ந்து திங்கறேன்னு தானே சொல்ற? ஏய், அது இல்லடி. ஏய், நான் அப்படி சொல்லடி. உன்னை கல்யாணம் பண்ணனும் வீட்டை விட்டு வந்ததுனால தான் என் சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போட்டாங்க. ஒரு 6 மாசம் மட்டும் டைம் கொடு, எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உன்னை நம்பிலாம் நான் இருக்க மாட்டேன். ஐயோ அதித்தி, உன்னை ஆடம்பர வாழ்க்கை வாழலடி, மிடில் கிளாஸ் தான். பாத்தியா, நார்மலா ஒரு சீட்டு பிரச்சனை, அதுக்கே இந்த டைலாக். இது என்ன பிரமாதம்? இதை விட ஒண்ணு இருக்கு. என்னது? என்னப்பா சொல்லிட்டா? கெஸ்ட் மேட்ர சொல்லிட்டா? என்ன கெஸ்ட் மேட்ரு? ஐயோ கடவுளே, என்ன இது? பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மாதிரி இப்படி மாட்டி விடுறீங்க. என்னது? எனக்கு தெரியணும், சொல்லுங்க. என்னப்பா உன் ஒய்ஃப் கேக்குறா, சொல்லிட்டா? தலைவா வேணாம் தலைவா. காமிங்க, இல்லனா கண்ணகி மாதிரி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இருங்க மேடம், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அவர் கேட்டாருன்னு உயிரே எடுத்து கொடுத்தாரு. சீன் தானே, போட்டு காட்டுவாரு. காட் நோ. அரவிந்த், நீ சும்மா இரு. நீங்க போட்டு காமிங்க. அப்படியே ஆகட்டும்.
ஹலோ. மாப்பிள்ள, நான் அதித்தியோட சித்தப்பா பேசுகிறேன். சொல்லுங்க மாமா. சாரி மாப்பிள்ள, இவ்வளோ நாள் ஒரு கோவத்தில் பேசாமே இருந்துட்டோம். இனிமேல் அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அதான் உங்களையும் அதித்தியும் பார்க்க வரலான்னு இருக்கிறோம். ஓகே ஓகே மாமா, இதோ ஒரு நிமிஷம். அதித்தி, ஆ இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு இந்த சும்மா டீ காஃபி அப்படின்னு போட்டு கொடுக்க எவ்வளோ ஆகும்? என்னடா கேக்குற? ஒரு 50 ரூபா. ஓ, இதுவே உங்க சித்தப்பா வராருன்னா என்னடா சொல்ற? அவர் வந்தா எப்படிடா டீ காஃபிலாம்? அப்ப வர சொல்லிடலாம். சாப்பாடு சிக்கன் மட்டன்னு தடபுடலாம் செய்யணும்ல. அப்போ ஒரு 2000 ரூபாய் ஆயிரும்ல? கண்டிப்பா. ஆனா அவர் ஏன்டா வர போறாரு? கரெக்ட், அவரு வரமாட்டாரு. 1 நிமிட். நீ ஏதோ கோவில் போகணும்னு சொன்னியே, அதுக்கு ரெடி ஆயிரு, நம்ம போயிடலாம். அப்படியா? சரி ஓகே, ரெடி ஆறேன். ஆ ஹலோ மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. சாரி, இதோ இப்போதான் வீட்டு விட்டு வெளில கொஞ்சம் கிளம்புறோம். நம்ம இன்னொரு நல்ல நாளா மீட் பண்ணலாமா? சரி மாப்பிள்ள. அரவிந்த், அன்னைக்கு சித்தப்பா வந்தாரா? சொல்லு அரவிந்த், அன்னைக்கு சித்தப்பா வந்தாரா? ஆமா. ஏண்டா காசு அதிகமா செலவாகும் தான் என்கிட்ட சொல்லாம இருந்தியா? சொல்லு, அதனால தான் சொல்லாம இருந்தியா? காசு 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 முக்கியம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா விட்டு போன சொந்தம் ஒண்ணு கூடி வரும்போது அதை கெடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு காசு முக்கியமா இருந்திருக்கு. அப்போ இதே மாதிரி நீ ஏதோ ஒண்ணு பண்ணிதான் எங்க அப்பா அம்மா இன்னி வரைக்கும் வீட்டுக்கு வராம இருக்காங்களா அரவிந்த்? இவ்ளோ சிக்கனமா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதோ இப்படி செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் வந்து பாக்குறதுக்கா? போடா. என்னடா ஏன் மறுபிரிவு கொடுக்க நான் யோசிச்சேன்னு இப்போ உனக்கு தெரியுதா? உனக்கு ஓகே தானே? ஓகே தான் சார். ஆனா ஒன்னே ஒன்று அவகிட்ட பேசணும். அதித்தி, நான் உன்கிட்ட சொல்ல முடியாதெல்லாம் இதோ இங்கே நிற்கிறாரே இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இதையும் இவர்கிட்டயே சொல்லிடுறேன். சிக்கனமாக இருக்கணும்னு நினச்சது எல்லாமே உண்மைதான். ஆனால் அதுக்கான காரணம் ஒன்று தான். எல்லாத்தையும் என்னை நம்பி வந்திருக்கா சார் இவ. அதான் வர சம்பாத்தியத்தில் இவ்வளோ சிக்கனமாக இருந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா இவ யார்கிட்டையும் கையேந்தி போய் நின்றுடக்கூடாதுல்ல. அதான் கஞ்சமாக இருந்துட்டேன். எனக்கும் இதுதானே ஃபர்ஸ்ட் மேரேஜ். அதான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரியாமல் பண்ணிட்டேன். அன்னைக்கு கூட அவ சித்தப்பா வந்தப்போ காசு கம்மி பண்ணணும்லாம் இல்லை சார். அது நான் இப்படி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழறேனே அப்படின்னு இல்லை இல்லை, அவ இப்படி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழறாளே அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வெளியே கூட்டிட்டு போயிட்டேன். இன்னும் ஒரு 6 மாசத்துல ஆன் சைட்டு ஜாப் கிடைச்சிருச்சுனா சித்தப்பா என்ன சார் மொத்த குடும்பத்தையே கூப்பிட்டு ஒரு கறி வச்சிடலாம். அதுக்குள்ள அவ்வளோதான் சார். சாரி கடவுளே, இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் என்னம்மா மறுபிரிவு ஓகே தானே? போயா. கடவுள்மா நானே. அப்ப கூட நீயும் ஒரு ஆம்பளை மாதிரி தானே முடிவு பண்ணிருக்க. என்னமாச்சு? இந்த மொத்த கதையும் அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிட்டு கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? இல்லையே, இப்ப கூட திட்டினியே. அது நார்மலா வர கோவம். அதுக்காக ஏன் உங்க வீட்ல உங்க மிஸ்ஸஸ்லாம் திட்ட மாட்டாங்களா? லெஃப்ட் ரைட் வாங்குவா. வந்துட்டான் கடவுள்னு சொல்லிட்டு.
என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட லைஃப்பை வாழ்ந்துட மாட்டோமான்ற நினப்பு இருந்தாலும் இவன் கூட டெய்லி வாழற இந்த லைஃபை அப்படி ஆசைப்பட்ட ஒரு லைஃப் தான் நினைக்கும் போது ஃப்யூச்சர் பற்றின எந்த பயமே இருக்காது. என்னதான் எங்கள் லைஃப் இவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் அடுத்த நாள் எல்லாமே மாறிடும் அப்படின்ற ஹோப்போட எந்திரிச்சு ஓடுவோம். அதுதான் மிடில் கிளாஸ் லைஃபோட பவர். கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம எல்லாமே ஒரு நாள் மாறிடும் அப்படின்ற ஹோப் இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் விடுங்க. இது எல்லாமே தாண்டி இவன் கூட வாழற இந்த லைஃப் இருக்குல்ல, எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒரு நாள் கூட கன்சோல் பண்ணாம அவன் தூங்க போனதே இல்லை. வேற என்ன வேணும் ஒருத்தங்களுக்கு? அப்போ இந்த லைஃப் ஓகே அடி உனக்கு? உன் கூட வாழற எந்த லைஃபா இருந்தாலும் எனக்கு ஓகே தான்டா. இப்போ என்ன பண்ண போறீங்க? அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே. மறுபடியும் அதே லைஃபா? ம், மறுபடியும் உன் கூட வாழ போறேனே அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி சொல்லு, நல்ல ரெஸ்டாரண்ட் போலாமா? செலவாகுமே சார். நான் ஆயிட்டு போட்டேன்டி, ஒரு வாழ்க்கை தானே. பரவாயில்ல, நீ எப்பவுமே என்னை கூட்டிட்டு போற அக்கா கடைக்கே கூட்டிட்டு போ. ஏய் பரவாயில்ல. எப்படியும் எனக்கு பிடிச்சது தான் நீ வாங்கி தர போற. அப்புறம் என்ன?